ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு முதன் முதல் குடித்த மலபார் பீடி முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம் முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதலாக பழகிய நீச்சல் முதன் முதலாக ஓட்டிய சைக்கிள் முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர் முதன் முதலாக அப்பா அடித்தது முதன் முதலாக சாமிக்கு பயந்தது முதன் முதலாக வானவில் ரசித்தது முதல் முதலாக அரும்பிய மீசை முதல் முதலாக விரும்பிய இதயம் முதல் முதலாக எழுதிய கடிதம் முதல் முதலாக வாங்கிய முத்தம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே
தெரியாது உங்களுக்கு. So we have assembled here for first reunion after 22 years. So we have named this reunion as a grand reunion. So participation is above 90%, so this is a very good thing. Now I will call our principal of the school, present principal, and the headmaster to give a short speech to wish us good luck ahead in life. We had a very good education here. We are thankful this is the school, and our headmaster will speak. Headmaster. Good morning to all. Okay, shall I call you a student or? Okay. So I can just see the blooming faces. No, I would have never expected that you have been so happy when you came to school as a students. இல்லை இந்த சந்தோஷம் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்த நாட்கள் இருந்துச்சான்னு கேட்டேன். இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே வந்து ப்ளூமிங் ஃபேஸாக இருக்கிறீங்க வித் ஆல் வித் ஸ்மைல். இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்த நாட்களில் இருந்தீங்களா அல்லது அன்றைக்கு வித்தியாசமாக இருந்தாங்க? சரி சரி. அந்த நீங்கள் இருக்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் இருந்தது இல்லை 10th வரைக்கும் இருந்ததா? 10th வரைக்கும் இருந்தது. ஸோ அந்த பருவம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்வார்கள். ஏன்னா கவலை இல்லை, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, ஒரு ஃப்ரீ பேர்டாக இருந்த ஒரு நாட்கள். இன்றைக்கு இவ்வளோ சந்தோஷத்தை கூட கொடுக்கணுன்னா அந்த நண்பருடைய த ரீயூனியன் ஆஃப் த ஓல்ட் பேட்ச் ஆர் த ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு செய்யும் கூட சொல்லுவாங்க, த ஷிப் தட் நெவர் ரெக்ஸ் ஆர் சிங்ஸ். என்ன ஷிப் அது? ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, ஆஃப்டர் 22 years some of you are professionals or entrepreneurs and you are in various fields and you are shining in your own field. It all calls for a good caliber that you are undertaken right from your beginning, and for that you must be thankful to your parents first. உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருங்க. ஏன்னா ஒரு சிறந்த ஸ்கூலை எடுத்து அதை உங்களை தேர்வு செய்து கொடுத்து அதில் உங்களை படிக்க வைத்தது வந்து முதல் கடமை பெற்றோர்கள் சரியாக செய்யுது. அதுக்கு அடுத்ததை பார்க்கும்போது அந்த நாட்டில் இருந்த ஆசிரியர்கள், இன்றைக்கு அவர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோன்னு தெரியும் அவங்களுக்கு. இங்கே தான் இருக்காங்களே, எல்லோரும் இருக்காங்களே. ஓகே, அன்றைக்கு இருந்த ஹெட் மாஸ்டராக இருந்தாலும் சரி, பள்ளி முதல்வராக இருந்தாலும் சரி. யார் அப்போ பள்ளி முதல்வராக இருந்தாங்க? மிஸ்ஸஸ் மாணிக்கம், மிஸ்டர் அழகசுந்தரம். He is now retired. Okay, உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு he is retired now. He is in Australia, I suppose, with his daughter. Okay, last year got retirement. ஸோ அந்த நாட்கள் அந்த இருந்த ஆசிரியர்கள், உங்களுடைய பள்ளி முதல்வர்கள், உங்களை வழிகாட்டியாக இருந்தவர்கள் அத்தனை பேருக்கு நீங்கள் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறீங்க. இதில் எத்தனை பேர் ஆசிரியர்களாக இருக்கிறீங்க? That's wonderful. That's ஓகே. நீங்கள் டீச்சர் ஆகிறதுக்கு காரணம் என்ன? இல்லை, 4 பேர் கை தூக்குனீங்க, 4 பேருக்கு நீங்கள் 5 பேர் இன்க்ளூடிங் யூ. நீங்கள் ஆசிரியர் ஆகக்கூடிய காரணம் என்ன? Just a chance or you like the profession? Like the profession. Was there any influence on that? ஏதாவது ஒரு டீச்சருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததா? அவர் நல்லா டீச் பண்ணுவார். அவர் மேக்ஸ் டீச் பண்ணுற விதமே நல்லாயிருக்கும். அவருடைய இதில் நான் மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்ட்டு ஒரு எய்ம். அதே மாதிரியே மேக்ஸ் டீச்சர் ஆகிட்டேன். அதனால நான் வந்து இன்றைக்கி மேக்ஸ் டீச்சர் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார் சாரை பார்க்கும்போது. உங்களுடைய மாணவர்கள் யாராவது இந்த மாதிரி நான் இன்னொரு ப்ரொஃபஷனல் இருக்கேன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன பூரிப்பு கிடைக்கும், என்ன சந்தோஷம் இருக்கும்? டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தேன் ப்ரொஃபஷனில். இப்போ ஒரு முகுந்தர் ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ ராஜீவ் காந்தி டாக்டர் அப்போ போய் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அதான் நான் இந்த மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிரதிபகாரம். ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு மாணவர்களும் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து சிறப்பாக இருக்கிறான்னு கேட்கப்பட சந்தோஷம்தான் அந்த ஆசிரியர்களுக்குடைய வெகுமதி.
நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் அந்த ஆசிரியர்கள் செய்ய போகிறதில்ல. பட் த ரியல் ஹாப்பினஸ், த ரியல் tribute or the real honor that you are paying is that their students become somebody great, stands in a good platform and exposes themselves to the world and contribute something for the human society. So that is the greatest honor and the reward that you can pay to the teachers as an individual or to a school as in a collective body. இல்லையா? இப்போ நீங்கள் எல்லாம் வந்து இங்கே எல்லாம் அறிமுகமாயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஆல் ஹாவ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். பண்ணுங்களா இல்லையா? பண்ணிட்டீங்களா? சார் எங்களுக்கு யாரும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. வந்தோடனே உட்கார வச்சுக்க பேச சொல்லிட்டீங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னவா இருக்கீங்க, எங்கே இருக்கீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? தட் இஸ் அவர் டியூட்டி இல்லையா? ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் வித் ஹிம். பண்ணுங்கிறத வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க முடியுமா, இல்லாட்டி உங்களால் முடிஞ்ச ஒரு கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா? வேறு மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுடைய இருக்குது. ஓகே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிடிக்கிற வந்து கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க இல்லையா? அந்த வெள்ளத்தோட அப்படி ஏதோ மிதந்து போகிற மாதிரி அப்படி மிதந்து போகிற மாணவர்கள் நிறைய இருக்காங்க. அவங்கள வந்து கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும்னு சொன்னால் இதே பள்ளியில் படித்த இன்னொரு ஸ்பீக்கரை கொண்டு வந்து நான் பேச விட இங்கே மாணவர்களாக இருந்து எப்படி அன்றைக்கி வந்து பேசும்போது வந்து எங்களுக்கு அதே கிளாஸ் ரூம் வேணும் சார்னு கேட்டாங்க என்கிட்ட இல்லையா? வி வாண்ட் டு சிட் இன் த சேம் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொன்னேன். ஸோ தட் இஸ் ஒரு அதில் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது, ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? அந்த கிளாஸ் ரூமில் வந்து இத்தனை வயசு பிறகு வந்து நாங்கள் இருக்கணும்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி இருக்குது, ஆத்ம திருப்தி இருக்குது. அதுதான் கேட்குறேன். வாட் கேன் யூ கான்ட்ரிபியூட் டு அவர் ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் 10th and 12th? நீங்கள் எல்லாத்தையும் கமிட் பண்ண வேண்டியதில்லை. இஃப் யூ கேன், அவருக்கு லோக்கலில் இருக்கிறது அவர்கிட்ட கேட்டேன். ஓகே, சின்ஸ் இஸ் அந்த மெடிக்கல் ஃபீல்ட் சார் வந்து இப்போ ஸ்கூல்லேயே 13 வருஷங்கள் படிச்சிருக்கேன். ஐடியா நம்மளுடைய ஆர்கனைசேஷன் எங்கே லொக்கேட்டட் சார் லொக்கேட்டட் பாண்டிச்சேரி. ஸ்கின் டிபார்ட்மெண்ட். இவர் மாணவராக இருக்கும்போது எப்படி இருந்தார்? ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் மார்க், ரேங்க் ஹோல்டர். Why not we give clap for him? வேல்முருகன் சார் என் பேர். எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் இருந்தேன். இப்போ சைமன்ஸ் லிமிட்டெடில் மேனேஜராக இருக்கேன். கங்காதர் திலகர், கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கேன். எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும்.